Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கோதுமை மாவை வச்சு ஒரு சாஃப்ட்டான டம்ளர் கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். இந்த டம்ளர் கேக் செய்யிறதுக்கு குக்கர் இருந்தா போதும், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா Just Chilies YouTube சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல சீனி 1/2 கப், 2 ஏலக்காய் இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு 1 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். அடுத்ததா இது கூட ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிற சீனியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வாசனை இல்லாத எண்ணெய் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப்பு இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேட்டராக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்குக்கு மாவு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக இதை பேக் பண்ணுறதுக்கு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடியில் கேஸ்கட் போட்டிருக்கிறேன், விசில் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ப்ரீஹீட் ஆகிற நேரத்தில் கிளாஸில் மாவு ஊற்றி வச்சிடலாம். ஒரு 4 டீ டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதில் உள்ளே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு உள்ள எல்லா பக்கமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற எக்ஸஸ் மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் மாவை ஊற்றிடலாம். மாவு ஊற்றும் போது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. மாவை ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். இது வெந்து வரும்போது நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வரும். அதனால் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவுக்கு எனக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண குக்கர் உள்ளே வச்சிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டீல் பிளேட் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ அந்த பிளேட்டில் கிளாஸ் எல்லாம் உள்ளே வச்சிடலாம். டம்ளர்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா இப்போ குக்கரை மூடிடலாம். இதில் விசில் எதுவுமே போட வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதில் கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ கேக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெளியில் எடுங்க. இந்த மாதிரி டம்ளரில் லேசாக தட்டினாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 1 கப் கோதுமை மாவு இருந்தாலே போதும், 4 டம்ளர் கேக் ரெடி. குட்டீஸ் கேக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். தனியாக ப்ளேலிஸ்ட்டுமே இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.